ஹாப்பி நியூ இயர் வந்ததே. கேக்குதா கேக்குதுடா, கேட்காம இருக்குமாடா. ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. உங்களுக்கு கேட்டாலே தெரியும், எனக்கு இப்போ கோல்டு பிடிச்சிருக்கு, வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கேப்கட் வாய்ஸ் மாதிரி இருக்கும். கண்டுக்காதீங்க, நான் டெய்லி வீடியோ போடக்கூடாதுன்னு சரி பண்றீங்களா? விடவே மாட்டேன். ஸோ எஸ், அதிகமாக என்னால் பேச முடியாது, பேசினா எனக்கு வாந்தி வந்துடும், வாந்தி எடுத்து இருந்தாலும் நான் இன்னைக்கு வீடியோ எடுக்காமல் போக மாட்டேன். இன்றைய வீடியோ எதை பற்றினா நம்மளுடைய இயர்லி கிளாசிக் ராசி பலன் 2025 2024 எப்படி இருந்ததுன்றது எனக்கு எப்படி இருந்தது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நல்லா போகிற மாதிரி போயிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப டவுன்ஃபாலில் போயிட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக மேலே போயிட்டு மறுபடியும் நாசமாக போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா முடிஞ்சது. அதுதான் என்னுடைய 2024 கிராஃப். நடுவில் டக்குன்னு ஒரு மேலே போனது வேறு எதுவும் இல்லை, வேர்ல்டு கப் ஜெயிச்சது. உங்களுடைய கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை ஸ்டோரியில் போடுங்க. இப்போ 2025 அமோகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, கோல்டோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, போன ராசி பலன் வீடியோ மாதிரி இந்த வாட்டி நம்ம ரேண்டம் ஆர்டரில் தான் போகிறோம். பிக் அ நம்பர் பிட்வீன் 1 and 12. 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 என்னது? கடகராசி அன்பர்களே, எனதருமை கடகராசி அன்பர்களே, 2025 வருடம் அதி அற்புதமாக அமைய போகிற மிக முக்கியமான ராசி கடகராசி. தொட்டதெல்லாம் வெட்டுறீங்க இந்த ஆண்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கலாம். எவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வருஷம் பிறக்காதா, நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு நல்லது நடக்காதான்னு எவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தாங்க தெரியும். ஒரு நல்ல காலம் பிறக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்க உங்க மனசுக்கு தான் தெரியும் எப்பங்க அப்படி ஒரு காலம் பிறக்கும். 2025 அவ்வளவு சூப்பர் வருஷம். வருஷத்துடைய கூட்டுத்தொகை என்ன? 2025 கூட்டுங்க. 2 2 4 4 5 9. 9க்கு அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் யாரு? உங்க ராசிக்கு யோகாதிபதி. உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க. வருஷம் துவங்கும் போது எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. கும்பட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா. ஒண்ணுமே தெரியாம பாத்துட்டு இருக்கேன். செவ்வாய் 9வது இடத்துல உட்கார்ந்து இருக்காராம். அதனால உங்களுக்கு நல்ல ஏரா வரும்னு சொல்றாரு. மேல சொல்றாரு, இந்த வருஷம் சொந்த வீடு கட்ட போறீங்க. சொந்த வீடு கட்ட போறீங்க. அட்டமத்துல சனி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த அட்டமத்து சனி உங்களை விட்டு விலகுது. அவரையும் ஓடுறாரு, உட்கார மாட்டாரு. சூப்பர் விஷயம் இல்லையா உங்களுக்கு? அப்படியா? இதனால வரைக்கும் ஆண்டி படைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாரு அட்டமத்து சனி. உட்கார்ந்து இப்ப ஓடுறாரு. அவர் உங்களை விட்டு விலகுறாரு. இப்ப அஷ்டமத்து சனி உங்களை விட்டு விலகுறாராம், ஓடுறாராம். எவனோ உட்கார்ந்துருக்கா? யாரு? செவ்வாய் உட்கார்ந்துருக்கா. வேலையில என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சீங்களோ அவ்வளவு கஷ்டமும் விலகுது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. குறிச்சு வச்சுக்கிடுங்க. போதும் சார். உங்களுக்கு சொந்த வீடு வாங்குவீங்க, அதுக்கப்புறம் வேலையில இருக்க கஷ்டங்கள்லாம் விலகும். ஏன் அது நடக்குதுன்னா, செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு, சனி ஓடுறாரு. ஸோ கடகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல இயராக சொல்லியிருக்காரு. ரொம்ப வருஷங்க அப்புறம் உங்களுக்கு இது வந்து ஒரு கம்பேக் இயராக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப ஏங்குறீங்களாமே. ஓகே, நெக்ஸ்ட் ராசிக்கு போவோம். ஜெனரேட் 10 யாருங்க? மிதுன ராசி அன்பர்களே வாங்க. அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியானவன் புதன் பகவான். அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? இந்த ஆண்டு துவக்கத்துல ஒரு சப்தமத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபாரின்ல போய் வேலை பார்க்க போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. ஆக்சுவலா சில பேர் உட்கார்ந்தா நன்மை நினைக்குது, சில பேர் உட்கார்ந்தா பிரச்சனைகள் வருது. அதுல சனி ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா பிரச்சனை, ஓடுனா நல்லது. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய பல மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டுல எழுதி வச்சுக்கிடுங்க, கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கை வந்து பலருக்கு பிக்ஸ் ஆகாம இருந்துச்சு பாருங்க. இப்போ களத்திர ஸ்தானத்துல ராசிநாதன் போய் உட்கார்ந்து என்ன பண்றாரு? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே என்ன பாருங்க. அந்த மாதிரி ஒரு லவ், அப்படி ஒரு ஸ்பார்க், உங்களுடைய காதல் கைகூட போகிற ஒரு ஆண்டு இளைஞர்களுக்கு, மிதுன ராசி இளைஞர்கள். மிதுன ராசி இளைஞர்களே, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்பார்க், ஒரு ஆசை, ஒரு லவ் வரும் உங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் உங்களுடைய 2025 ராசி பலன் ஒரு ஷார்ட் வெர்ஷன். அடுத்த ராசி போங்க. இதுக்கு மேல நான் பேச முடியும். 5 யாரு? விருச்சிக ராசி அன்பர்களே, 2025க்கு கூட்டுத்தொகையே 2 2 4 4 5 9. அதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். யாரு? உங்க ராசிநாதன் செவ்வாய். இங்க உட்கார போறாரா? உங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல போய் இந்த செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு. பாக்கியமான ஒரு லைஃப் உங்களுக்கு தர போறாரு. அதுக்கு என்ன காரணம்? உங்க லாபாதிபதி புதன் பகவான் இருக்காரு பாருங்க. அவர் தனஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு வருஷம் துவங்குது. தனஸ்தானம்னா காசு கிடைக்கும். தொட்டது துலங்கும். செல்வ செழிப்புல மிதப்பீங்க. இது நாள் வரை உங்க பணப்புழக்கத்துல என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ எல்லாம் நிவர்த்தியாய். தனஸ்தாபத்துல எவரோ உட்கார்ந்துருக்காரு, புதன் உட்கார்ந்துருக்காரு. காசு செல்வத்துல அப்படியே மிதப்பீங்களாம் அப்படின்றாரு. அடுத்து போவோம். When you know your friend is lying but you still listen to him ன்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்
ரெண்டு யாரு? கும்பராசி அன்பர்களே. 6ல செவ்வாய் ஒருத்தருக்கு இருக்குன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய காலம்னு அர்த்தம். உங்களுடைய எதிரிகள் யாரோ உங்களை தாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இப்பொழுது பலம் குறைந்து இருப்பார்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஸோ கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து உங்களோட எதிரியை வந்து ஜெயிப்பீங்களாம். பலவீனமா இருப்பாங்க. உங்களோட எதிரி யாருன்னு ரொம்ப தேடாதீங்க, நீங்க தான் உங்க எதிரியா இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதே நேரத்துல கும்பராசிக்காரர்களுக்கு எதுல கவனமா இருக்கணும்? கடன் வாங்கக்கூடாது. சார் கடன் கொடுக்குறா சார், நான் வாங்கினேன் அப்படிலாம் சொல்லி கடனை வாங்கிட்டு மாட்டிக்க வேண்டி இருக்கும். அவசரப்படக்கூடாது. கடன் வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட். ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் நம்ம சந்திக்க வேண்டிய காலமாக இருக்கு. ஸோ கும்பராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எதுவுமே பாசிட்டிவா சொல்லல. ஒன்று, உங்களுடைய எதிரியை வெல்வீங்க. அதாவது நீங்க கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கினா பிரச்சனை வரும்ன்றாரு. அதுக்கப்புறம் 3வது ஹெல்த்ல வந்து கவனம் செலுத்தணும்ன்றாங்க. ஸோ கும்பராசி நண்பர்கள் ஹெல்த்ல கவனம் செலுத்துங்க. அடுத்த ராசி போகும் மகர ராசி அன்பர்களே. மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கு. கொஞ்சம் பண விவகாரங்கள்ல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம கூடுதல் கவனமாக தலைப்பகுதிகளில் கூடுதல் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது தலையில் அடிபடுவதற்கு வாய்ப்பு உண்டு, தலையில காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுல கூடுதல் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மகர ராசிக்கு ஒரு பாசிட்டிவ் கூட சொல்லல. குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுமா, வாகனத்துல பார்த்து போகணும், தலையில அடிபடுன்றாரு, அப்பாவை நல்லா பார்க்கணுன்றாரு. எல்லாமே ஒரு நெகட்டிவா தான் இருக்கு. மகரம் பார்த்து கொஞ்சம் சூதனமா இருந்து 2025 தாண்டி இருங்க. மீனராசி அன்பர்களே. உறவுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. சகோதர உறவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? கொடுக்கணுமா? 7.5 சனி ஆல்ரெடி தொடங்கியாச்சு மீனராசிக்காரர்களுக்கு. ஓ 7.5 சனி போதா? சூப்பர். இப்போ ஒரு ஜென்மச்சனியாக வர, ஜென்மச்சனியாக வரும்போது கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சிலருக்கு இல்லை வேலையை விட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வேலை ப்ரெஷரை ஏற்றுக்கோங்க, நல்லா இருப்பீங்க. ஏற்றுக்கிட்டு எப்படி நல்லா இருக்கும். அதான் மீனராசிக்கு அதான் 1 லெட்டர்ல சொல்லணும்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து பார்த்து சூதனமா இருக்கு. அப்புறம் 8 யாருங்க? சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு நிறைந்த ஆள். கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்குதுங்க, உண்மை. ஆனா சிம்மராசிக்காரங்க பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? சனி 6ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த அட்டமத்து சனியில தான் சிம்மராசிக்காரங்களுக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம். எப்படி வேணா சொல்லிக்கிடுங்க. 6 கூட 8 உட்கார்ந்தா ஐயா விபரீத ராஜயோகம் சொல்லுங்க. விபரீத ராஜயோகம் அட்டமொத்த நீங்க ஆண்டி படைச்சிருக்க. இந்த கதையெல்லாம் ஆகாது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் சனி வரானா, அவன் வந்து உட்காடுறானா. ஆனா எப்பயுமே சனி வந்து கெட்டதான் பண்ணுவான், ஆனா உங்களுக்கு நல்லது பண்ணுவானா, அது என்ன கணக்குன்னு தெரியல. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அதிர்ஷ்டம் கிட்டும், அவ்வளவுதான். கன்னி ராசி அன்பர்களே, உங்க ராசி தான் அடுத்து, வாங்க பாப்போம். பரம ஆனந்தமாக பிறக்க போகிற ராசிகள்ல மிகச்சிறந்த ராசி கன்னி ராசி. உங்களுக்கு வந்து கெடுதல்கள் எல்லாம் விலகுது, நீங்க பட்ட அவமானங்கள் மறையுது, அது உங்களுக்கு பிளஸ். கன்னி ராசிக்காரங்களுக்கு சூப்பர் வருஷம் இந்த வருஷம். சும்மா கெத்த காட்டலாம்ல நீங்க. சும்மா கெத்த காட்டுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களை எல்லாம் பார்க்க முடியாது. மேசராசி அன்பர்களே, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிற முறையில் நிவர்த்தி பண்ணி தர போறாரு. இந்த மறுபடியும் இன்னொரு ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. ப்ரூஃப். 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு உங்களுக்கு? குரு பகவான். அவர் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. மாறி மாறி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மீண்டும் உயர்ந்த சம்பளம் உங்களுக்கு வரப்போகுது, உயர்ந்த பதவி வரப்போகுது. சனி பகவான் எங்க நுழையிறாரு? மீனத்துக்குள்ள நுழையிறாரு. யாருடைய வீடு? குருவுடைய வீடு. அந்த குரு எங்க இருக்காரு? தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காருங்க மே மாசம் வரைக்கும். நல்ல தனஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருக்காரு. குருவோட வீட்டுல செவ்வாய் நுழைகிறாரா? மீன ராசிக்குள்ள யாரோ நுழைஞ்சாரு. அது என்ன லோர்றாது டே. சனி பகவான் மீன ராசிக்குள்ள நுழைகிறாரு. யாரோட வீடு? குருவோட வீடு. குரு எங்க உட்கார்ந்து இருக்காரு? தனஸ்தாபத்துல உட்கார்ந்து இருக்காரு. இதெல்லாம் யாரும் பேசிக்கிட்டு தனஸ்தாபம்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். தனஸ்தாபம்னா காசு வந்து அதிகமா வரும், அதனாலதான் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு வரும், சம்பள உயர்வும் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேசராசி. இதுதான் மேசராசிக்கு சின்ன குட்டி சம்மரி ஆஃப் ராசி பலன் 2020. 11 யாருங்க? இன்னும் ஏன் ராசி வரல? தனுசு ராசி. அது கடைசியா தான் வரும்போது எல்லாமே நாசமா போகுது. அமைதி அமைதி. ரிஷப ராசி அன்பர்களே, ஆபீஸ்ல இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிச்சுங்க. என்னை விட ஜூனியர்ஸுக்கெல்லாம் ப்ரமோஷனுங்க, எனக்கு கிடைக்கல. இப்ப கிடைச்சது. இதுதானே உங்க குறை. இப்போ ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2ல குரு வருதுல இன்னொரு நன்மை என்ன தெரியுமா? பல பேர் கல்யாணமே ஆகலைன்னு ரிஷபராசிக்காரங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏறி இறங்காத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, கல்யாணம் மட்டும் பிக்ஸ் ஆகலைங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இப்பதான் உங்களுக்கு 2ல குரு வர, குரு பலம் வருது. அதனால நல்ல கல்யாண யோகம் இப்போ உருவாயிரும். இவர் இப்படி நேரடியா கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கு, சொல்ல மாட்டேன். ரொம்ப நாளா ஏறி இறங்குறீங்க, அப்படி இப்படி பண்ணுவீங்க, அப்ப என்ன ஆகும்? இவர் அங்க வராரு, இங்க வராரு, அப்ப கல்யாணம் நடக்கும்.
கல்யாணம் நடக்கும்னு சொன்னாலே வேலை முடிச்சு. இவ்வளோ ஆப் பண்ணி சொல்லி பேசிக்கலி ரிஷபராசிக்கு 2 விஷயம் தான் சொல்றாரு. ஒண்ணு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகலன்னு ஏங்குறவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஓகே, இன்னும் 2 ராசி தான் இருக்கு. அதுல ஒரு ராசி என்னோடது இப்பயாச்சு வருதான்னு பார்ப்போம். 4 தான் என்னோட ராசி. இன்னும் 4, 6 மட்டும் வரல. என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 6 வருது. என் ராசி கடைசி பார்க்கணும். சந்தோஷமா இருக்கு. துலாம் ராசி அன்பர்களே, உனக்கு 1 வேர்டு தான்டா. டேய், 1 வேர்டு ஆன்சர் தானே உனக்கு. ஆரம்பிச்ச அப்படி ஜெட் வேகத்துல போயிட்டு இருப்பீங்க நீங்க. உங்களை யார் தடுக்கிறது? யார் தடுக்கிறது? இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா கேட்பீங்க நீங்க. அவ்வளவு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு. அவ்வளோ பெரிய வளர்ச்சியாண்டா. ஏப்பா போதும்டா. எப்பா எவ்வளோ வளருன்றது முக்கியம் சார், எவ்வளோ வளர்ச்சின்றது முக்கியம். துலாம் ராசி நல்லா வளருங்க, அவ்வளோதான். அடுத்து தனுசு ராசி நண்பர்களே வாங்க, கடைசியா வந்துருச்சுடா. எப்பா செல்வ செழிப்பான சூழ்நிலைகள் இருக்கும். செழிப்பான சூழ்நிலை. இது நாள் வரைக்கும் ஆபீஸ்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பும் உண்டு. பிரச்சனையில தான் இருக்கேன்ப்பா நான். இன்னொரு விஷயம், உங்களுடைய சமூக வலைத்தள பதிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இளம்பெண்கள். பெண்கள் தானே. இந்த ஆண்டு நிறைந்த வெற்றிகள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எப்பா சார், அப்போ தனுசு ராசிக்கு எது சொல்கிறாரு? அவர் சொன்னது வந்து ஜாப் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னார். லோ ஜாப் இஸ் பெட்டர் தட் கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து வாகனங்கள்லாம் பார்த்து ஓட்டணுன்றதான் நிறையா சொல்லியிருக்காரு. அப்புறம் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். சமூக வலைத்தளத்தில் நீங்கள் போடும் பதிவை கொஞ்சம் பார்த்து போட வேண்டும் இருக்காரு. பெண்களுக்கு நானும் பார்த்து தான் போடணும் எதுக்கும். ஸோ அது என்னன்றதை பார்த்துக்குங்க. தனுசு ராசிக்கும் ஆவரேஜ், எல்லாருக்குமே ஆவரேஜாக தான் சொல்லியிருக்காரு. யாருக்குமே வந்து ஆஹோ ஓஹோன்னு சொல்லலை. எனிவேஸ், இதுதான் ராசி பலன். இதுக்கு மேலே என்னால் பேசினா வாழ்ந்து எடுத்துருவேன். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகேன். 2025 நல்லா போகும்ன்றத நம்ம நம்புவோம். எனிவேஸ், that's it for this ராசி பலன் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. நான் போய் மாத்திரை போடுறேன் சாப்பிட்டுட்டு. குட் நைட்.